பூரண ஆசீர்வாதத்தோடு முடித்தேன் என்று சொல்லி நாம் ஆண்டு சமூகத்தை நன்றி செலுத்துவதற்காக நாம் ஆண்டு சமூகத்தில் கொடுப்போம். வரக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். சூழ்நிலைகளை நமக்கு ஏற்றபடி மாற்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மழை இல்லை, நமக்கு காத்து இல்லை, ஒரு சில நேரம் பனி இருக்குது, குளிர் இருக்குது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆண்டவருடைய இயற்கையை நமக்கு ஏற்றபடி தேவனை ஆராதிப்பதற்கு ஏற்றபடி தேவனை உருவாக்கி வைத்திருக்கிறார். சகல துதி கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் பரிசுத்த தேவன் நம்மோடு இருந்து இந்த ஆராதனையிலே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்போடு செய்து இன்னொரு படி நாம் மேலே முன்னேறி போவதற்காக நம் ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். சதா காலங்களில் நம்மோடு இருக்கிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நம் ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. வரக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் வாகன வசதிகளை தேவன் ஏற்படுத்தி ஆமென் சரியான நேரத்திலே பரிசுத்த சபையிலே வந்து பங்கெடுக்கிறதாக நம் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். இம்மட்டு நடத்தினீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்களுடைய தேவிய பாதுகாப்பை கொடுத்தீரே நன்றின்னு சொல்லுங்க. நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்தீரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இல்லாம நாங்க இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே உங்க சமூகம் இல்லாம ஒண்ணு இல்லை ஆண்டவரே. வெறுமையான எங்களை ஆமென் ஆசீர்வாதமாய் மாற்றின தேவனே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவே மகிமை, இயேசுவே மகிமை. கடந்த நாட்கள் முழுவதும் காப்பாற்றினீர், கடந்த வாரம் முழுவதும் காப்பாற்றினீர், கடந்த மாதம் முழுவதும் காப்பாற்றினீர். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் நடத்தி கொண்டிருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் உமக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு ஆண்டவரே பயன்படுத்த போகிறீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டிருப்பதாக, தொடர்ந்து கொண்டிருப்பதாக. ஆண்டவரே நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறேன். நிறைவான உண்மை நாங்கள் தரிசிக்க, நிறைவான உண்மை நாங்கள் ஆராதிக்க, நிறைவான தெய்வத்தின் முன்பதாக எங்களை நாட்டிக்கொள்ள எங்கள் கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கு மகிமை. சதா காலத்தில் எங்களோடு இருக்கிற தெய்வத்துக்கு மகிமை. அல்லேலூயா. 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 ஆதியும் அந்தமானவரே உமக்கு நன்றி. அல்பாவும் ஒமேகாவுமானவரே உமக்கு நன்றி. நீதியின் சூரியனே உமக்கு நன்றி அப்பா. நித்திய ராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, பக்குவப்படுத்தி நிலைநிறுத்துகிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் மேலே நினைவாக இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. அல்லேலூயா. 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 ஆதியும் அந்தமானவரே உமக்கு நன்றி அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமானவரே உமக்கு நன்றி அப்பா. ஆமென். சோராது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க கர்த்தருடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எண்ணி எண்ணி ஆண்டவரே
அப்பா. இந்த வருடத்திலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தினாலே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை பாதுகாத்து வந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா நன்றி நன்றி நன்றி. நாங்கள் இன்னும் குறைவுள்ளவர்களாகவே இருக்கிறோமே ஆண்டவரே. நாங்கள் திருந்தாதவர்களாகவே இருக்கிறோமே ஆண்டவரே. விஷயங்களுக்காக இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கண்ணெடுப்பு கொண்டதாக நாங்கள் எப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பொழுது உள்ளவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மாற்றி புரோஜனமுள்ள சாட்சியாய் மாற்றி ஆண்டவரே. வெளியேறப்பட்டவர்களாய் மாற்றி ஆண்டவரே. ஆண்டவரே உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற வழியை விட்டு விடாதபடிக்கு, எங்களுக்கு வைத்திருக்கிற பாதையை நாம் வரக்கூடாதபடிக்கு தலையாற்ற எல்லா தடையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி 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 இயேசுவே. உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. இன்னுமே நாங்கள் தெரிகிறோம் இன்னுமே ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனையோ குறையும் எத்தனையோ குற்றங்களும் எத்தனையோ பாவங்களும் எத்தனையோ சாபங்களும் எங்களை சூழ்ந்திருக்கும் போது சர்வவல்லமையுள்ள தேவன் எங்களுக்குள்ளாக இருந்து அவர் எல்லாவற்றிலிருந்து ஜெயமெடுக்க இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே சத்துரு ஆண்டவரே தோற்கடிக்கப்படட்டும் அப்பா. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே ஜீவனுக்கும் எங்களுடைய சரீரத்துக்கும் ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்துக்கும் எங்களுடைய ஊழியத்துக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவரே எங்களுடைய யாவத்துக்கும் பாதுகாவலராய் நிற்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அந்நியர்கள் மத்தியில் இருந்து எங்களை காப்பாற்றி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் உறுதியோடு வளர கர்த்தருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்து வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்தார். ஜெபிக்கிற ஜெபங்களிலே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஆராதனை வேலையிலே அபிஷேகம் இருக்கட்டும். சாட்சி வேலையில் ஜீவனுடைய சாட்சியாய் மாறட்டும் ஆண்டவரே. காணிக்கை ஆண்டவரே பாடலை பாடுபவர்கள் பிள்ளைகளுக்காக பரிசுத்த வல்லமை இறங்கட்டும் அப்பா. காணிக்கை பாடலை ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் செய்கிற ஆண்டவரே மாலையிலே வந்து நடக்கிற சண்டை கிளாஸ் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே மாலை நடக்கிறதான கோயிலை ஆண்டவரே தேர்வு செய்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதியையும் உங்களுடைய சித்த நிறைவேறப்படுவதற்காக நன்றி ஆண்டவரே. நான் நல்லவனா கிடையாது ஆண்டவரே. நாங்கள் படாதவங்க ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி அப்பா. எங்களை நேசிக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி. எங்கள் மேல அன்பு வைக்கிறீங்களே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. உங்களுடைய மட்டமாக உங்களுடைய கிருபை உங்களுடைய சமாதானம் உங்களுடைய ஆண்டவரே சந்தோஷமான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபையாக ஆண்டவரே. முற்றிலுமே தாழ்த்தி வெறுமையாக விமர்சித்த கருத்தை கொடுக்கிறோம். உங்களுடைய மட்டமாக உங்களுடைய சந்தோஷமான காரியங்களை விடுவதாக ஆசீர்வதியும் உமக்கே மகிமையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கொடுக்கிறோம். நல்ல பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே பாடல் 329 பாடல் 329 ஆகாமுக்கு எதுவுமில்லை எங்கள் பட்டேற்ற பாடல் கத்துடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கையை சத்துங்க ஆயிரத்தி பாடுங்க. அது அவ்வளோ பயனுள்ளதாக Amen.
தேடி வரப்படுவார். ஹalleluya. ஆமென். அடுத்த பாட்டு அந்த டிவில போறோம் பாட்டு பாடி சமூகத்துல நன்றி சொல்ல வார்த்தை இல்லை என்ற Yeah.
எல்லாவற்றிலும் நம்மளை காப்பாற்றியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறதுல நமக்கு என்ன கவலை, என்ன நமக்கு என்ன குறை சொல்லுங்க. இருக்கிறது தான் விருப்பமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அவர் ஒரு நாள் நமக்கு நன்மை செஞ்சு 2024 இப்படி ஆயிடுச்சு. 2025 எப்படி இருக்குன்னா அது இன்னும் சிறப்பாக தான் இருக்கும். இந்த வருஷத்துல இந்த நாட்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் அடுத்த வருஷத்துல மாறும். பாருங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க, எழுதி வச்சு பாருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு கிறிஸ்மஸ் பாடல் பாடுமா, அதை நீங்க டிவியில தான் பார்க்கணும். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார்
இல்லாவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் அங்கே நம்ம கவனிச்சுட்டே இருக்கார். ஹல்லேலூயா. நம்ம மீட்டார் இல்லையா, நம்ம மீட்டார் இல்லையா, அந்த பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் நோயிலையும் இல்லைங்களா, பிடிவாதத்திலையும் வைராக்கியத்திலையும் இருந்தவங்களை மீட்டார் இல்லையா. ஆனால் ஒரு சிலர் மீட்டார், ஒரு சிலர் மீட்கணும், அதிலே இருக்காங்க. அவங்க மீட்கப்படுவாங்க நம்பிக்கை நமக்கு இருக்குது. சரிங்களா? சிலர் இன்னும் மீட்கப்படலை, அவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஆனால் மீட்க முடியாமல் அவனுக்கு கஷ்டப்படுறேன், ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். சரிங்களா? ஆனால் அந்த மீட்கிறது அவருடைய வார்த்தை சொல்றது, அவர் மீட்பார். அவர் மீட்படாத அந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இன்னும் மீட்கப்படாதவர்கள் நிறைய இருக்காங்க. பிரஜாதிகள் கிறிஸ்தவங்களே இருக்காங்க மீட்க முடியாதபடிக்கு. ஆமாம், பிரஜாதிகளே நம்மளும் பிரஜாதிகளே நம்ம இருந்தாலும் ஆண்டவர் மீட்டுட்டாரு. ஆனால் சபைக்குள்ள வச்சு இன்னும் மீட்க பிரயாசப்பட போராடுற, ஆனால் மீட்கப்பட முடியாமபடிக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் அதெல்லாம் மாற்றி நம்ம என்ன பண்ணோம்? அதிசய தேவன் அவரை, ஆலோசனை கேட்கிறவரை, தேவாதி தேவன் மண்ணில் வந்து உரித்தார். ராஜாதி ராஜன் நமக்காக உரித்தார். அதனால அவரை எல்லாருக்கும் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இந்த பாட்டு கிறிஸ்துமஸ் நாளில் நம்ம பாடுவோம், மறுபடியும் பாடுவோம். அதனால தான் 2 வாட்டி பாடிருக்கோம். நீங்கள் மனசில் வச்சு மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணி பாடுங்க. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நல்லா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் எழுதிருக்கோமா? தேவ சமூகத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்த தெய்வத்தை மனதாலே ஆராதித்து உயிரோடு உறவாடி உன்னத தேவனுடைய ஏற்பட்ட வல்லமே இந்த பிரசனத்தை என்னுடைய வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கிறதாக கணம் முடியலாம். அவர்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன், சர்வ வல்லமிட தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு என்னுடைய காரியங்கள் இன்னதென்று அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவன் நம்மை அளந்து வச்சிருக்கிறார். நம்ம தேசம் ஒண்ணு தெரியாது, எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு பிரியமானவங்க யார் தெரியுமா? வெற்றி கொடுக்கிறவங்க, கீழ்ப்படுகிறவங்க, சகிக்கிறவங்க, பொறுக்கிறவங்க, தாங்கிறவங்க. ஹல்லேலூயா. அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியும், மற்றவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே நன்றி சொல்லி இயேசுவுக்கு இந்த வருடத்துல ஆமென் 22ஆம் நாளை கொண்டு வந்திருக்கீங்களே, 12ஆம் மாதம் 22ஆம் தேதி கொண்டு வந்திருக்கீங்களே. இந்த 8 நாளை நான் முடிச்சிட்டேன், ஒரு புதிய வருடத்துல பார்க்க போறேனே. நான் பழையவர்தான் போடுமா 2025. ஹல்லேலூயா. வைராக்கியத்தோட தான் போடுமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வருடங்கள் எவ்வளவு நாளைக்கு என்ன நான் சொல்றேன், நான் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வயதாக நம்முடைய கருத்து எல்லாம் செய்யும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்த வருஷத்துல நான் இருப்பேன் தெரியாது. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை பலவீனப்படுத்துறதுக்கு அநேகர் இருக்காங்க, உன்னை தடுக்கிறதுக்கு, உன்னை பரியாசப்படுறதுக்கு அநேகர் இருக்காங்க. ஆனால் உன்னை தூக்கி நிறுத்துறதுக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஆமென். அவருடைய கையில் விழுந்து கிடப்போம். தேவன் யுத்தம் பண்ண மாட்டாரு, உனக்கு எதிராக தான் இருப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சொல்லுங்க 2025 என் பட்சத்துல நில்லும், என் பட்சத்துல நில்லும் ஆண்டவரே. என் பட்சத்துல உங்களுடைய ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய கிருபை, உங்களுடைய வரம் என் பட்சத்துல வந்து நிக்கட்டும் ஆண்டவரே. யாரை நல்லவங்க அதுதான் உங்களுக்கு ஆபத்தா இருப்பாங்க. யாரை மதிக்கலையோ அவங்கதான் உங்களுக்காக ரொம்ப இஷ்டம் இருப்பாங்க. ஹல்லேலூயா.
இருப்பார்கள், நிறைவேற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இயேசுவுக்கு நன்றி சொல்லி இப்படி நடத்தினீரே. இன்னும் சபையை பாதுகாத்தீரே, ஊழியத்தை பாதுகாத்தீரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதித்தீரே. உமக்கு நன்றி. இயேசுவை பார்த்து சொல்லு, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி 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 நன்றி. இயேசுவை கண்ணு மூடி ஆராதிச்சு பார்த்து கஷ்டம் கொடுக்காம இறங்குவார். உங்க பட்சத்தில் நிற்பார் பாருங்க. உங்க பட்சத்தில் வசனத்தோடு நிற்பார். ஹalleluya. வார்த்தையால் நிற்பார் உங்க பக்கத்துல. ஹalleluya. அவர் உங்க பட்சத்தில் வந்துட்டாருன்னா உனக்கு ஏங்க பிரச்சனை? ஹalleluya. சர்வ சங்காரம் பண்ணக்கூடிய தேவன். வார்த்தைதாங்க பட்டயம், வார்த்தைதாங்க பட்டயம். ஹalleluya. வார்த்தைதாங்க ஆயுதம். ஹalleluya. சர்வ சங்காரம் பண்றதுக்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீ சரியில்லாத கர்த்தர் இன்னைக்கு வெளியே வந்துட்டார். ஹalleluya. நன்றி. உன்னை அழைக்கிறதுக்கு எவ்வளவு வந்தாங்க. சொந்த குடும்பத்துல தேவன் புரஜாதி மக்கள் இருந்தாங்க, விசுவாசிகள் இருந்தாங்க. இப்படி அடிச்சணும், ஒடிச்சணும், பாஸ்டர் ஊட்டோடு தோட்டணும். எனக்கு தெரியும் யாரை என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். ஹalleluya. ஆனா அவருடைய கண்ணுக்கு முன்பதாக என்னை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்காங்க. அதனால காலமான உயிரோடு இருப்பான்னு சொல்ல மாட்டேன் நான். என் வாழ்க்கை எப்படி முடியும்? ஹalleluya. ஆனா அதுக்காக ஹalleluya கர்த்தர் எப்படி இல்லை பண்ண நினைச்சிட்டாரு. ஹalleluya. தேவன் எப்படி நான் இன்னைக்கு நான் ஹalleluya வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் தனிமையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹalleluya. சர்வவல்லமை தேவன் கூட இருக்கார். அவங்களை ஆராதிக்கிற தேவன் கூட இருக்கார். சபையில மட்டும் ஆராதிச்சுட்டு ஹalleluya பாடி பாடி வீட்டு போனா உங்களுக்கு கடவுள் சம்பந்தம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லை. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். ஹalleluya. ஆமென். சர்வவல்லமை தேவன் ஹalleluya உனக்காக வழக்காடுகிறவராய் இருக்கிறார். உனக்காக நன்மை செய்ய விரும்புகிறார். ஆமென். நம்முடைய சம்பந்தம் சொல்ல இயேசுவே உம்முடைய கட்டளை என் மேல் இருக்கட்டும். ஆமென். உம்முடைய வல்லமை என் மேல் இருக்கட்டும். இன்னும் உமக்காக அதிகமாய் ஊழியம் செய்கிறவர்களை தாரும். ஊழியத்தை விடுத்து போகாதபடிக்கு, ஊழியத்தை சோர்ந்து போகாதபடிக்கு, இன்னும் 2025 இன்னும் ஒரு படி கொண்டே போய் ஊழியத்தை செய்யணும். இது போது நினைக்காதீங்க. நீங்க செய்யற ஊழியம் போது நினைக்காதீங்க. இன்னும் பெரிய ஊழியத்தை கையில தாங்க ஆண்டவரே. கேட்டு ஆண்டவரே, பெரிய ஊழியத்தை கையில தாங்க ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். செய்ய ஆண்டவரே. இன்னும் நான் உமக்காக செத்தாலும் பரவாயில்லை. இந்த ஊழியத்தை நான் செய்ய ஆண்டவரே. இந்த ஊழியம் செய்யாத ஆண்களுக்கு பூஜை பார்க்கல. அது போக சொல்லிட்டே இருக்கும், சொல்லிட்டே இருக்கும். யாரையும் வாழ விடாது. ஆமென். ஆமென். ஊழியம் செய்யாத ஆட்கள். ஆனா ஊழியம் செய்யறவங்க சோறு உண்டாக்குறதே ஊழியம் செய்யாத ஆட்கள் தான். அப்படி சந்தேசம் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் தர மாட்டேன். ஊழியம் செய்யாதவங்களுக்கு கவலையே படாதீங்க. யாரை பற்றி கவலையே படாதீங்க. ஆமென். ஹalleluya. அவங்க மாற்றவே முடியாது. ஊழியத்தை செய்ய மாட்டாங்க. ஊழியத்தை கெடுப்பாங்க. உனக்குள்ள விசுவாசம், உனக்குள்ள வைராக்கியம், உனக்குள்ள தாழ்ந்து இயேசுவுக்காக தான். ஹalleluya. இயேசுவுக்காக தான். சபைக்காக நினைக்காங்க, இயேசுவுக்காக. ஹalleluya. பாஸ்டர் நினைக்காங்க, இயேசுவுக்காக. ஹalleluya. ஆமென். நன்றி நன்றி. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. ஹalleluya. ஒரு ஊழியத்தை எழுதி நிக்கிறியா? கர்த்தரை கேளு. கர்த்தாவே எனக்கு ஊழியத்தை தாரும். ஹalleluya. 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 சில நேரத்துல ஊழிய வாசகத்தை திறந்து வச்சிருப்பாரு. ஐயா செய்யும் சொல்லி திறந்து வச்சிருப்பாரு. ஆனா இவர் கூட்டிட்டு போயிடுவார். அவர் திறந்து வச்ச ஊழியத்தை இவர் மூடுவாரு, நம்ம மூடுவாங்க. எனக்கு வேணாம், எனக்கு போகணும் அப்படின்னு. ஆனா கர்த்தர் உனக்காக திறந்து வச்சிருக்காரு. நீ உள்ள வரணுங்கிறதுக்காக திறந்து வச்சிருக்காரு. ஆனா நீ மூடிட்டு போறதுனால ஹalleluya அவருக்கு நஷ்டமே கிடையாது. நஷ்டம் உனக்கு. ஹalleluya. ஆண்டவரே கேளு. நீ திறக்கடா. ஹalleluya. ஆனா அடைப்பவன் இல்லை. ஹalleluya. ஆமென். கட்டினா அதை இடிப்பதை இடிப்பவனில் ஊழிக்கிறவனை வச்சு கட்டவே விரும்புவார். அம்மா ஐயா கவனி உன்னை முடிக்கிற கட்ட விரும்புவார். ஆனா நீ இடிச்சு போட்டு பண்ணினா அதுக்கு அவர் பொறுப்பல்ல, சபை பொறுப்பல்ல. ஹalleluya. பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்துமா. எல்லாம் பாடலை பாடி நம்முடைய சமுத்திரம் கொடுத்து கரங்களை தட்டி வாயிலிருந்து பாடி தேவனை ஆராதிப்போம். ஆமென். நன்றி. இந்திரதா
வாசலை திறந்து வச்சுட்டாங்க. நீ என்ன கண்டுபிடிக்காம கண்டுபிடிக்காதே. அவன் திறந்து வைக்கிற வாசல் உன் கண்ணுக்கு தெரியல. மனுஷன் அடைச்சு வைக்கிறதா பார்த்துட்டு இருக்க. அவன் அடைச்சது அடைய உலக மக்கள் பார்க்கறதுக்காக, தேவனோடு திறந்தது தேவ மனிதர்கள் பார்ப்பதற்காக, தேவனோடு இருக்கிறான் நிரூபிப்பதற்காக. கர்த்தர் உனக்காக மனுஷன் அடைச்சது அவனுக்காக திறந்து வச்சிருக்காங்க. ஹalleluya, ஹalleluya. அது வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், ஊழியமா இருக்கலாம், சபையா இருக்கலாம். கர்த்தர் உனக்காக திறந்து வச்சிருக்காங்க. ஆனா நீ அடைச்சத மனுஷன் அடைச்சதை பார்த்துட்டு இருக்க. அது உன் கண்ணுக்கு தெரியுது. கர்த்தர் திறந்து வச்சதை உன் கண்ணு பார்க்கல. நீ மாம்சத்துல இருக்க, அது உனக்கு தெரியல. மாம்சத்துல இருக்கிற உன் கண்ணுக்கு தெரியல. கர்த்தர் உனக்காக எல்லாமே திறந்து வச்சிருக்காரு. ஹalleluya. நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. ராஜாவே நன்றி சொல்லுங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுங்க. அவர் இல்லைன்னா பயம். அவர் நம்ம கூட இருக்காரு. ஹalleluya. இயேசு ராஜா நம்ம கூட இருக்காரு. ஹalleluya. பரலோக தேவன் நம்ம கூட இருக்காரு. ஹalleluya. ஒருவரை பெரிய காரியத்தை செய்கிறவர் நம்ம கூட இருக்காருங்க. அதனால நன்றி சொல்லுங்க இயேசுவுக்கு. அதுக்கு பாடல்களை சமத்துல போடுறா மடிதான். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நீங்கள் மட்டும் எல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன்.
நிறைய இருக்காங்க. நம்ம நல்ல செய்யட்டும். தீமை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களா? நம்ம கிருபை பெருகிட்டே இருக்கும். ஆனா நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. தீமை செய்யறவங்க, உங்களை குறை சொல்றவங்க, உங்களை குற்றப்படுத்துறவங்க, உங்களை பரியாசம் பண்றவங்க பெருகிட்டே இருக்காங்களா? நீங்க அதுக்காக நீங்க சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக்குறதுக்கு அதுதான் அவங்கதான் உங்களுக்கு அப்படி வச்சிருக்காரு. ஆண்டு உங்களை உயர்த்துறது தேவை, அவங்களை வச்சிருக்காரு. அதனால நீங்க அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஞானத்துள்ளாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவரால் நான் உருவாக்கப்பட்டிருக்கேன். அவர் என்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். பொன்னாக, மாணிக்கமாக, மரகதமாக, வைடூரியமாக தேவன் ஒரு உருவாக்கி பாடுகளும் போராட்டங்களை கொடுத்து அவன் உருவாக்குறாரு. நீ ஜொலிக்கிறது மனிதர்களுக்கு தெரியல. உன்னை ஜொலிக்கிறதுக்காக சில பாடலை அவமானங்களை கொடுத்து உன்னை மேன்மையா கொண்டு வரப்பாரு, பிரகாசிக்கப்பாரு. ஞான சம்பந்தம் உருவாக்க இந்த உலகத்தை ஒதுக்கலாம், சமுதாயத்தை ஒதுக்கலாம், பெருமையை ஒதுக்கலாம், சபையை ஒதுக்கலாம், விசுவாசிகளை ஒதுக்கலாம், பாஸ்டர்ஸ் என்ன ஒதுக்கலாம். ஆனால் நீ ஒரு நாள் ஒதுக்காத என்னை விரும்பி நேசிக்கக்கூடிய தேவன் நீர்தான். உண்மையாய் நேசிக்கக்கூடிய உறவுங்கிறது நீங்க தான், உங்களுடைய சமூகம் தான். நன்றி சொல்லுங்க. புதிய வார்த்தை நாடு சமூகத்தை நாடுவே கேட்கிறவங்க கட்சி கொடுக்கிறாங்க. அசனம் சொல்லுது கேட்க நாடு சமூகத்தை கத்தனுடைய ஒரே விரையில நிறைய காக்குவார். உங்களோட தேவைகள் அனைத்து சந்திக்கும். தேவனே நன்மையாக நன்றி. நான் சமூகத்தை வந்து சேர நீங்களை கொண்டு வந்த தயவுக்காக குடும்பமாய் வந்திருக்கிறோம். அதை கண்ணோக்கி பார். 2024 எனக்கு வேதனையும் சோதனையும் பாடும் உபத்திரவங்களாய் இருந்திருக்கலாம். கர்த்தர் 2025 மாற்ற போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களுக்காக தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதங்களை தந்தரும். பண்டிகை நாட்களை சிறப்போடு பிள்ளைகள் குடும்பத்திலே கொண்டாட கிருபையா சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வாதம்